அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பிப்ரவரி 22ஆம் தேதி வியாழக்கிழமை அற்புதமான ஒரு மேஜிக் டே. தேதி 22, மாதமும் 2வது மாதம். சோ 222 சேருகின்ற சூப்பரான ஒரு நாள். நம்ம சேனல்ல நிறைய மேஜிக் டேஸ பார்த்திருக்கோம். அன்றைய தினத்தில் நம்முடைய ஆசைகள் நிறைவேற என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும்ன்றதையும் டீடைல்டா நிறைய பதிவுகளா நம்ம கொடுத்திருக்கோம். நாளைய தினம் 222 மேஜிக் டே. இந்த அற்புதமான நாளில் நம்முடைய கோரிக்கை நிறைவேற ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் ரொம்பவுமே சிம்பிளானது. வெறும் 22 முறை நற்பவி அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுத போறோம். அந்த சக்தி மிக்க வார்த்தையை எந்த நேரத்தில் எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா 18 சித்தர்களில் மிகவுமே பிரசித்தமான ஸ்ரீ காகபுஜண்டர் அருளியது. அவருடைய ஜீவ சமாதியிலிருந்து வெளிப்பட்ட அற்புதமான வார்த்தை இந்த நற்பவி. நிறைய சூட்சமங்களையும் ரகசியங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை இந்த நற்பவி. இந்த வார்த்தையை பொதுவாக எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னுடைய வாய்ஸ்லயே 108 முறை நற்பவியை உச்சரித்து ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்காகவும் நான் கொடுத்திருக்கேங்க. சரிங்க, இந்த நற்பவின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நல்லது பலிக்கட்டும், முழு நேர்மறையான ஒரு வார்த்தை. இதை தாண்டி நிறைய ரகசியங்கள் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குங்க. சித்தருடைய நாவிலிருந்து தோன்றிய இந்த வார்த்தை எந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதை தாண்டி இந்த வார்த்தையை எல்லா மதத்தினருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாதுங்க. நல்லது பலிக்கட்டும்ன்ற அர்த்தம் கொண்ட வார்த்தை இது. சோ யார் வேணாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்க, நாளைய தினம் இந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சம் 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா 2 டைமிங்ஸ் இருக்குங்க. இதுல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நாளைய தினம் அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 2 மணி முதல் 2:59 நிமிடங்கள் வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்றைய தினம் நள்ளிரவு 2 மணின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகே அடுத்த நாள் கணக்கு நமக்கு வருவதனால நாளைய தினத்திற்கான அதிகாலை நேரம்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். 2 மணி முதல் 2:59 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். இரண்டாவதாக நாளைய தினம் அதாவது பிப்ரவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2 மணி முதல் 2:59 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த 2 டைமிங்ஸ்ல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். டைமிங்ஸ்ல எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அதுலயும் பார்த்தோம்னா 2 அப்படின்றது இருக்கணும். நாளைய தினம் அதிகாலை 2 முதல் 2:59 வரை, அதே போல மதியம் 2 மணி முதல் 2:59 வரை. அடுத்ததாக எத்தனை கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நீங்க 2 டைமிங்ஸையும் யூஸ் பண்ண போறீங்க, அதாவது அதிகாலை இருக்கக்கூடிய அந்த 2 மணி, அதே போல மதியம் இருக்கக்கூடிய 2 மணி, இந்த 2 டைமிங்ஸையும் யூஸ் பண்ணிக்க போறவங்க 2 விதமான கோரிக்கைகளை நீங்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரத்தை மட்டும்தான் உங்களால பயன்படுத்த முடியும்னா ஒரே ஒரு கோரிக்கைக்காக மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்.
நாளைக்கு மதியம் 2 முதல் 2:59 வரை இருக்கும் அந்த நேரத்தை மட்டும்தான் உங்களால பயன்படுத்த முடியும்னா ஒரு கோரிக்கையை மட்டும் தாங்க நீங்க வைக்க முடியும். சோ 2 கோரிக்கைகள் இருக்கிறவங்க அதிகாலை நேரத்துல ஒரு கோரிக்கையையும் மதிய நேரத்துல இன்னொரு கோரிக்கைக்காகவும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. எழுதுவதற்கு நோட் புக், டைரி, பேப்பர்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு, அன்ரூல்டுன்னு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண கூடாதுங்க. பச்சை அல்லது நீல நிறத்தில் எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நற்பவி வார்த்தையுடன் ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரையும் சேர்த்து நம்ம எழுத போறோம். எழுதும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு நிலை தாங்க மிக மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த கோரிக்கை உண்மையிலேயே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்ப பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் உங்க கைக்கு கிடைச்சிட்டா உண்மையிலேயே நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உணர்வுகள் செயற்கையா இருக்க கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். பொதுவாகவே இந்த மெத்தடை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உண்மையாகவே நமக்கு ஒரு தேவை இருக்கு, நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ உண்மையிலேயே அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு உண்மையா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தையை எழுதணும். 222 நற்பவி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வார்த்தை. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பருடன் இந்த வார்த்தையை நாம் எழுதும் போது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக இருக்கும். வெறும் நற்பவின்ற வார்த்தையை நம்ம சொன்னாலே உச்சக்கட்ட பலன்கள் கிடைக்கும். அதிலும் இந்த 222 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை சேர்க்கும் பொழுது அதனுடைய பலன்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க, அனுபவ ரீதியாக உங்களுக்கே தெரியும். எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா 22 முறை நம்ம எழுதணும். 22 டைம்ஸ் நம்ம எழுதணும். உதாரணத்திற்காக நான் ஒரு 15 முறை எழுதியிருக்கேங்க, நீங்க 22 முறை எழுதணும். எண்ணிக்கை மிக மிக முக்கியம். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க. பேக்ல, ஷெல்ஃப்லன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை முழுவதுமாக நிறைவேறியவுடன் அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். இப்ப நீங்க 2 கோரிக்கைக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா ஒரு கோரிக்கை நிறைவேறியவுடன் ஒரு பேப்பரை மட்டும் நீங்க எரிச்சிடுங்க. இரண்டாவது கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். சோ 2 டைமிங்ஸை யூஸ் பண்ணி 2 கோரிக்கைக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க அந்த பேப்பர்லயே ஒரு சின்ன மார்க் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அதாவது எந்த கோரிக்கைக்காக இதை நம்ம எழுதியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதாங்க அதை நீங்க கரெக்டா எரிக்க முடியும். இல்லனா கன்ஃபியூஸ் ஆகும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த 222 மேஜிக் டேவை எல்லாருமே நீங்க பயன்படுத்துங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.